ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் ஒலிம்பிக்ஸ் ரவுண்ட் அப் வித் டிஎன் ரகு. நேற்றைய நாள் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இருந்துச்சு. நேற்று இந்தியா எந்த மெடலையும் ஜெயிக்கல, பட் முக்கியமான மேட்சஸ் எல்லாம் நடந்துச்சு. இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்ப ஃபைட் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா லக்ஷயா சென், ஸ்ரீஜாக்குலாகலாம் ரொம்ப சூப்பராக வந்து ஆடி இருந்தாங்க. வெற்றி தோல்வியில் கடந்து அவ்வளோ ஃபைட் கொடுக்குறது பார்க்குறதே இன்ஸ்பைரிங்காக வந்து இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு நாள் ரொம்ப முக்கியமான நாள். இந்தியாவுக்கு வந்து ஒரு மெடல் சான்சஸ் இருக்குது அண்ட் முக்கியமான குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம ரகு சார் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ரகு சார். வணக்கம். நேற்று ஒரு முக்கியமான நாள். ஒரு மெடல் மேட்சஸ் எதுவும் இல்லை அப்படின்னாலும் ஒரு நல்ல மேட்சஸ் பார்க்க முடிஞ்சது இந்தியாவுக்கு. இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருந்தாங்க நிறைய கேம்ஸில். எப்படி இருந்துச்சு சார் நேற்று நாள் ஃபுல்லாக உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப நல்ல நாளுங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் விக்டரிஸ் பார்த்தோம். ஓவராலா சூப்பர் டே. என்ஜாய் பண்ணி எல்லா மேட்சஸையும் பார்த்தோம். நம்ம பேசிட்டு இருந்த தீபிகா குமாரி அடிச்சிட்டாங்க பாருங்க. 2 மேட்ச் ஜெயிச்சு ரவுண்ட் ஆஃப் 16 போயிருக்காங்க. இப்போ ஆர்ச்சரி நம்ம பேசிட்டு இருந்தோம். நேற்று தீபிகா குமாரி டீம் மேட்சஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு பேசிட்டு, பட் இண்டிவிஜுவலா நேற்று ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுத்த ரவுண்டுக்குமே போயிருக்கிறாங்க. சான்சஸ் இருக்குமா ஏதாச்சும்? அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு. ஸோ இப்போ அந்த முக்கியமான சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க மேல இருக்கிற ஒரு குற்றச்சாட்டாவும் இருக்கு. இந்த கட்டம் அப்படிங்கிறது முக்கியமான கட்டம். சாதிப்பாங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி திறமையும் இருக்கு. அந்த டெம்பரமெண்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அந்த பிக் ஸ்டேஜ் வந்தா டெலிவர் பண்ண முடியுமா அவங்களால? இது வரைக்கும் பண்ண முடியல. இப்ப பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண எல்லாருடைய வாயும் அடைச்சா மாதிரி இருக்கும். நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் அவங்க செய்யணும்னு. ஆனா நேத்திக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் லக் இருந்ததுங்க. நீங்க பாத்தீங்கன்னா முதல் ரவுண்ட்ல ஷூட் ஆஃப்ல இவங்க 8 அடிச்சாங்க. அதை விட கம்மியா அவங்களுடைய ஆப்போனன்ட் அடிச்சாங்க. 8 குறைவா அடிக்கிறதுல கொஞ்சம் லக்கு வேணும். ஏன்னா நம்ம தீரஜ் பார்த்தோம், எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியும் ஷூட் ஆஃப்ல தோத்தாரு. ஸோ ஆண்கள் பிரிவுல வந்து கொஞ்சம் லக்கு கம்மியா இருக்கு. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா தருண்தீப் ராய் ரொம்ப நல்லா ஷூட் பண்ணாரு. கன்சிஸ்டன்டா 10 அடிச்சாரு. ஆனா அவருடைய ஆப்போனன்ட் இவரோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. தீரஜ் மாதிரியே தருண்தீப்புக்கும் லக் இல்ல, பட் தீபிகா குமாரி வெல் டன். அடுத்த ரவுண்டுக்கு 2 மேட்ச் ஜெயிச்சு ரவுண்ட் ஆஃப் 16 போயிருக்காங்க. யூஸ்வலா இப்போ நம்ம ஆர்ச்சரி பத்தி பேசுறப்போ கொரியால இருந்து வர பிளேயர்ஸ் தான் வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பேசுறோம்ல சார். அவங்க தான் ஹிஸ்டரியாவுமே நிறைய மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு மற்ற கண்ட்ரீஸ்க்கும் அவங்களுக்கும்? நல்ல கேள்வி. அவங்க வந்து ஆர்ச்சரியை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. எல்லா ஆர்ச்சர்ஸையும் காலேஜ்லயே ஐடென்டிஃபை பண்றாங்க, யூனிவர்சிட்டியில ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து இப்போ பெரிய எல்ஜி, சாம்சங் இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ் வந்து தத்து எடுத்துக்கிறாங்க அவங்க டீமுக்காக. ஸோ அவங்க ஆர்ச்சரியை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், வேற எந்த வேலையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒலிம்பிக்ஸுக்கெல்லாம் அவங்க வைக்கிற ட்ரையல்ஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட், அப்புறம் ரொம்ப ரொம்ப கடினம். எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஆர்ச்சர்ஸ் எடுக்கிறாங்க. இங்க ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ஒரு 3-4 ஆர்ச்சர்ஸ் தானே பாக்குறோம். ஆனா 30-40 டாப் ஆர்ச்சர்ஸ் வந்து அவங்களோட ட்ரையல்ஸ்ல கலந்துக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு மினி ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஆயிடுது. நீங்க அதுல இருந்து ஜெயிச்சு ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபை ஆகிறதே ஒரு மெடல் வாங்குற மாதிரி தான். ஸோ அந்த டஃப் கண்டிஷன்ஸ்க்கு உங்களை தயார் பண்றாங்க. அதை விட முக்கியம் ராம், இந்த ஒலிம்பிக்ஸ் உடைய என்விரான்மெண்ட்டை அங்க அவங்க ஏற்படுத்துறாங்க. ஒலிம்பிக் ஆர்ச்சரி அந்த ஃபீல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல்டு. அது மட்டும் இல்ல, ஒரு பேஸ்பால் ஸ்டேடியத்துல போய் இவங்களை ஆர்ச்சரி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. அந்த காதை தொலைக்கிற சவுண்டுக்கு இடையில அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. வேணும்னே பயங்கரமா சத்தத்தை அதிகமாக்கி கைத்தட்டெல்லாம் நிறைய பேர் செய்ய வச்சு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க சுடுகாடு பக்கம்லாம் போய் அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாக்கி இருக்கிறாங்க. அங்க போயிட்டு பயமுறுத்துறது, நைட்டு வேலையில போயிட்டு வருது. ஸோ பதட்டமே வரக்கூடாதுங்கிறதுக்கு எக்கச்சக்கமான வேலைகளை செய்யறாங்க சவுத் கொரியால. அதனாலதான் ஜெயிக்கிறாங்க. அவங்க வந்து ஃப்ளூக்னாலேயோ அல்ல வேற மேஜிக்னாலேயோ ஜெயிக்கல. தொடர்ந்து பயிற்சி, திட்டமிட்ட பயிற்சி. இதே மாதிரி விஷயங்கள் தான் வந்து சீனாவுக்குமே டேபிள் டென்னிஸ்லயுமே வரும்னு நினைக்கிறேன். நம்ம சைனீஸ் பிளேயர்ஸ் வந்து கண்டினியூஸா டேபிள் டென்னிஸ்ல பெர்ஃபார்ம் பண்றதையுமே பாக்குறோம். ஸோ இதே மாதிரி அவங்களுமே வந்து பர்டிகுலரா அந்த ஸ்போர்ட்டுக்கு அவங்களோட ஸ்போர்ட்டா எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்தியா அந்த மாதிரி அதுல வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க வந்து கொரியாவுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலா ஆர்ச்சரியோட தொடர்பு இருக்கு. நம்மளுக்கு கூட தான் தொடர்பு இருக்கு. அர்ஜுனன் வில்லு, ஹரிச்சந்திர சொல்லு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வந்து அர்ஜுனன் விட்டதுக்கு அப்புறம் நம்ம வில்லே விடல போல இருக்கு. கொரியாவுக்கு ஆர்ச்சரிக்கு ஒரு தொடர்பு இருந்தாலும் சைனாக்கும் டேபிள் டென்னிஸுக்கும் இருக்கிற தொடர்பு ரொம்ப ஹிஸ்டாரிக். சைனா அப்படின்னு சொன்னா பிங் பாங், அந்த டேபிள் டென்னிஸ் சொல்ற ஒரு நிலைமை இருந்தது. அப்புறம் வந்து சைனாவுக்கும் இவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் டிப்ளமேட்டிக் பிரச்சனை இருக்கிற போது 70ஸ்ல அந்த டேபிள் டென்னிஸ் தான் அவங்களுக்கு இடையில ஒரு உறவை ஏற்படுத்தினது. பிங் பாங் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. நான் பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ் போயிருக்கும் போது
ரோட்ல எல்லாம் டேபிள் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது டேபிள் டென்னிஸ் விளையாடுறது அவங்க வாழ்க்கையோட கலந்தது, அவங்க கல்ச்சரோட இரண்டரை கலந்தது. அது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா இந்த மாதிரி சாம்பியன்ஸ் வந்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ராம், ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிக்கணும்னு விளையாட வேண்டாம். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டை நம்ம லவ் பண்ணி விளையாண்டோம்னு வச்சுக்கலாம், நம்ம மட்டும் இல்ல ஒரு நாடே விளையாண்டதுன்னு வச்சுக்கலாம், அதுவே வந்து ஒலிம்பிக் சாம்பியன்ஸ் உருவாக்கும். இப்படி ஒரு சூழல் அப்படிங்கிறது நமக்கு இப்ப கிரிக்கெட்ல மட்டும்தான் இருக்குது, வேற ஸ்போர்ட்லயும் இல்ல அப்படிங்கறதா ரொம்ப வருத்தமான விஷயம். இப்ப நம்ம இதை பத்தி டேபிள் டென்னிஸ் பத்தி பேசுறப்போ, நேத்து நம்ம பிளேயர்ஸ் 2 பேர் ஆடி இருந்தாங்க முக்கியமான மேட்சஸ். மணிகா பத்ரா ஆடி இருந்தாங்க, ஸ்ரீசாகுலா ஆடி இருந்தாங்க. ஸ்ரீசாகுலா நேத்து 2 மேட்சஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. ஒரு மேட்ச் வந்து தோத்து இப்போ எலிமினேட் ஆகிட்டாங்க 2 பேருமே. ஆனா முக்கியமான ஒரு ரவுண்டுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் 16 வந்திருந்தாங்க. ரவுண்ட் ஆஃப் 16 குவாலிஃபை ஆகிற ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர்ஸே வந்து அவங்க தான் அப்படிங்கிற ரெக்கார்டுமே வச்சிருந்தாங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். பட் இருந்தாலும் அந்த ரவுண்ட் ஆஃப் 16 வந்து தோத்தாங்க. அண்ட் ஸ்ரீஜாகுலாலாம் பயங்கரமான ஃபைட் வந்து நேற்று பண்ணியிருந்தாங்க. ஸோ டேபிள் டென்னிஸ் இந்தியாவோட கண்டிஜென்ட் எப்படி இருந்துச்சு? அப்சல்யூட்லி வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பர்ஃபார்மன்ஸ். இது வரைக்கும் யாருமே போனதில்லை ரவுண்ட் ஆஃப் 16. அப்புறம் ஆண்கள் பிரிவில் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. வந்து சரத்கமல் முதல் ரவுண்ட்லேயே தோத்துட்டாரு. ஸோ அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி மணிகா பத்ராவும் ஸ்ரீஜாகுலாவும் விளையாண்டாங்க. மறந்துடாதீங்க, ஸ்ரீஜா வந்து மோதுறது டாப் சீடோட, அப்புறம் மணிகா பத்ராவும் ஹையர் சீடோட மோதுனாங்க, ஜாப்பனீஸ் வீராங்கனை. போராடி பார்த்தாங்க. அதுதானங்க முக்கியம். ஒலிம்பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் போராடணும், அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும். ஏன்னா மந்திரத்துல மாங்காய் விழுந்துராது. நம்ம திடீர்னு சைனீஸ் பிளேயரையோ ஜாப்பனீஸ் பிளேயரோ ஜெயிச்சிட முடியாது. பட் வி ஆர் மேக்கிங் ப்ராக்ரஸ். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் லீக் நடக்க போகுது டேபிள் டென்னிஸ். அது சென்னையில தான் நடக்க போகுது இந்த மாத கடைசியில. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். டேபிள் டென்னிஸ் நல்ல ஸ்போர்ட், அதை நம்ம வந்து இன்னும் சீரியஸா பர்சியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒலிம்பிக்ஸ்க்கு சில ஸ்போர்ட்ஸ் நம்ம தேர்ந்தெடுத்து, இப்போ டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், ஆர்ச்சரி, இதெல்லாம் நம்ம இன்னும் நிறைய கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். டேபிள் டென்னிஸ்லுமே இந்த வாட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டீம் ரவுண்டுக்கு வந்து இந்தியா குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்க. ஸோ அதுல சான்சஸ் இருக்குன்னு வந்து சரத்கமல் ரொம்ப நம்பிக்கையாகவே பேசியிருந்தாரு ஒலிம்பிக்ஸ் போறதுக்கு முன்னாடி. அதுல மேபி அவரோட நம்பிக்கை. ஆமா 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 அது வந்து நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம தாமஸ் கப்ல ஜெயிச்சோம் இல்லையா பேட்மிண்டன்ல. நம்ம ஒலிம்பிக்ஸ்ல வந்து கோல்டு அடிக்கிறது கஷ்டமா இருந்தா கூட தாமஸ் கப் ஜெயிக்க முடிஞ்சது. டீம் ஈவெண்ட்ல அதுதான் ஒலிம்பிக்ஸ் மாதிரி. அதே மாதிரி வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் டீம் ஈவெண்ட்ல நம்மளுக்கு பெட்டர் சான்சஸ் இருக்கு. பட் ஆண்கள் பிரிவுல இருக்கிற பிளேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் சிறப்பா விளையாடணும். அது இருந்தாதான் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பேட்மிண்டன்ல நேத்து அனல் பறக்கிற மேட்ச் ஒன்று நடந்துருச்சு சார், பாத்தீங்களா? லக்ஷ்யா சென் என்ஜாய் பண்ணோங்க. அதாவது இப்படிதாங்க இருக்கணும் ஒரு போட்டி. அதுல வந்து ஒரு ஒருத்தர் வந்து தோப்பாருன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிற போது லக்ஷ்யா சென் வந்து சென்சேஷனல் பர்ஃபார்மன்ஸுக்கு. இதுதான் ஒலிம்பிக் ஸ்பிரிட். நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கறத வந்து அவரு காமிச்சார் அவரோட கேம்ல. அவரை எதிர்த்து விளையாண்ட ஜோனத்தன் கிறிஸ்டி வேர்ல்ட் நம்பர் 3. அது மட்டும் இல்ல, டிஃபெண்டிங் ஆல் இங்கிலாந்து சாம்பியன். லக்ஷ்யா சென்னுடைய அவருடைய ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா 4 முறை அவர் ஜெயிச்சிருக்காரு. லக்ஷ்யா ஒரே ஒரு முறை தான். கடைசி 4 போட்டிகள் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. நிச்சயமா ஜெயிப்பாருன்னு எதிர்பார்த்த அந்த இந்தோனேஷிய வீரரை 2 கேம்ல தோக்கடிச்சார் பாருங்க. அதுவும் ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் அற்புதமான பர்ஃபார்மன்ஸ், அசத்தலான பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிருந்தாரு. அவர் எங்கேயோ போயிட்டாரு, 9-10 போயிட்டாரு. இவர் 1-2 தான் எடுத்திருந்தாரு. பட் அதுக்கப்புறம் கண்டினியூஸா அப்படி வின் பண்ணி அந்த செட்டை வந்து வின் பண்ணி அடுத்த செட்டை வின் பண்ணி அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஸோ லக்ஷ்யா சென், அடுத்து இன்னொருத்தர் ஹெச்எஸ் பிரணாய், அவருமே இன்னொரு பக்கம் கலக்கிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் வராங்க சிங்கிள்ஸ் ரவுண்ட்ல. அடுத்த ரவுண்ட் இவங்க 2 பேரும் தான் ஃபேஸ் ஆஃப் பண்ண போறாங்க. யாரோ ஒருத்தர் அப்பனா வந்து அடுத்த ரவுண்டுக்கு கடைசி வரைக்கும் போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எப்படி சார் இருக்கு இந்த பேட்மிண்டன் போட்டி? பிட்டர் ஸ்வீட். அது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் குவார்டர் ஃபைனல்ல இந்தியால இருந்து இருப்பாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அதே சமயத்துல 2 பேரும் வேற வேற ஆப்போனண்ட்டை மீட் பண்ணா 2 பேர் கூட வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு நப்பாசை இருக்குது. பட் என்ன பண்றது, டிரா இஸ் எ டிரா. இன்னும் நம்ம அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அந்த போட்டி ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஸ்லைட் எட்ஜ் வந்து லக்ஷ்யா செனுக்கு இருக்கு. ஹெட் டு ஹெட்ல 4-3 அவர் லீட் பண்றாரு பிரணாய. லக்ஷ்யா சென் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, அவருக்கு பிசிக்கல் கிஃப்ட்ஸ் இல்ல, ஷார்ட்டா இருக்காரு, பவர் அதிகம் கிடையாது. ஏன்னா அவரை பார்க்கும்போது சாய்னா நேவால் பீக்ல எப்படி விளையாடுவாங்க அந்த மாதிரி இருந்ததுங்க. அதாவது கோர்ட் கவரேஜ் எக்ஸலண்டா இருக்கு, டிஃபென்ஸ் சூப்பரா இருக்கு, நெட் பிளே நல்லா இருக்கு, அந்த ஸ்பீடு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குது. அப்புறம் அந்த ஸ்பிரிட் விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு, கடைசி வரைக்கும் போறாரு. ஸோ அதனால இந்த போட்டி ரொம்ப நல்லா இருக்க போது. ஒரு டென்ஷன் இல்லாம பார்க்கலாம். யார் ஜெயிச்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாதுல்ல. ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்மிண்டன் கண்டிஷனே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சாத்விக் சாய்ராஜ், சிராக் செட்டி அவங்க இருக்கிறாங்க. அவங்க குவார்டர் ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க.
மெடல் ஹோப் அவங்க மேலே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஃபைனல்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு பக்கம் பிவி சிந்து லாஸ்ட் 2 டைம் மெடல் ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த டைம் அவங்களோட ஃபார்ம் பற்றி சின்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே அவங்க மேலேயே ஒரு ஹோப் இருக்குது. ஸோ எப்படி சார் இந்த பிளேயர்ஸை பற்றிலாம் சொல்லுங்கள், அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்திருக்கு, என்ன பண்ண போகிறாங்க, மெடல் கிடைக்குமா? கரெக்டாக சொன்னீங்க. சிந்துவுடைய ஃபார்ம் வந்து கொஞ்சம் கொஸ்டினபிளா இருக்கு. அவங்க வந்து ரியோலையும் டோக்கியோலையும் நுழைஞ்ச போது இருந்த ஃபார்ம் இப்ப கிடையாது. அதுதான் உண்மை நிதர்சனம். ஆனா சிந்து இஸ் சிந்து. அவங்க ஒரு லெஜெண்ட். ஓகே, எதிர்பாராததை செய்யக்கூடியவங்க. கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம விளையாடணும். டோக்கியோ ரியோ எல்லாம் ப்ரெஷர் இருந்தது. சிந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்ததுனால இப்ப வந்து ஷி ஹஸ் நத்திங் டு லூஸ். ஏற்கனவே 2 மெடல்ஸ் வாங்கிட்டாங்க. அவங்களுடைய ஸ்டேச்சர் வந்து கேரண்டீட். இந்தியன் ஸ்போர்ட் ஹிஸ்டரியில அவருக்கு பெர்மனண்டா ஒரு இடம் இருக்கு. அதனால அவங்க டென்ஷன் இல்லாம ஆடணும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அவங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் 16 கஷ்டமான ஆப்போனன்ட். சைனாவை சேர்ந்த வீராங்கனையை எதிர்கொள்ளணும். அதுக்கு அடுத்ததும் ரொம்ப டஃப்பான ஆப்போனண்டா, அதை மீறி போனா கூட. ஸோ வந்து நிறைய பேர், நான் என்னோட நண்பர் ஒருத்தர் ஹைதராபாத்ல இருக்காரு. அவர் தான் பேட்மிண்டன் ரொம்ப தீவிரமா கவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்னாரு சிந்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு 40% தான் சான்ஸ் மெடல் அடிக்கிறதுக்கு அப்படின்னு. அதே நேரத்துல ரெட்டி ஷெட்டி காம்பினேஷன் வந்து 90% மெடல் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க குரூப் ஸ்டேஜ்ல கடைசி மேட்ச்ல புயல் மாதிரி விளையாண்டாங்க. அடுத்த ரவுண்ட்ல மலேசியா பேர எதிர்கொள்றாங்க. அதை ஜெயிச்சுட்டா நம்பர் 1 சீடு சைனாவை சேர்ந்தவங்களோட அவங்க வந்து விளையாடணும். ரொம்ப ரொம்ப டஃப் தான், நாட் ஈஸி. ஏன்னா இதுக்கு மேல வந்து நோ ஃப்ரீ லஞ்ச்னு சொல்லுவாங்க. எல்லா போட்டியுமே ரொம்ப கடுமையா இருக்க போகுது. ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் லக் இல்ல. பாத்தீங்கன்னா பாக்ஸிங்ல நம்ம நிகாத் ஜரீனா இருக்கட்டும், லவ்லினா போர்கேனா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப டஃப் ஆப்போனன்ட்ஸ் அடுத்த ரவுண்ட். இப்போ நிக்கத் சரீன் பேசுறப்போ, நிக்கத் சரீன் இப்போ இந்த இருக்கிற ஆப்போனன்ட்ஸை இதுக்கு முன்னாடி இந்த டோர்னமெண்ட்ல இருக்கிற எல்லா ஆப்போனன்ட்ஸையுமே முன்னாடி அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ யார் கூடயுமே வந்து எல்லாரு கூடயுமே நல்ல ஃபார்ம்ல ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இல்லை சார்? சான்ஸ் அதிகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுதே. அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு இதே ஆப்போனண்ட்டை வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல, வேர்ல்ட் கப்ல வேற இடத்துல பீட் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் சுலபம். அதுவும் சைனீஸ் பிளேயர்ஸ்லாம் ஒலிம்பிக்ஸ்க்காக அவங்களுடைய பெஸ்ட் ரிசர்வ் பண்ணுவாங்க. வேணும்னே கூட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து டார்கெட் ஒலிம்பிக்ஸ் தாங்கிறதுலாம் ரொம்ப குறியா இருப்பாங்க. ஏன்னா அந்த தெளிவு அவங்களுக்கு எப்போதுமே உண்டு. ஏன்னா ஒலிம்பிக் சாம்பியன் தான் எல்லாருமே ஞாபகம் வச்சுப்பாங்க. நீங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். சில ஸ்போர்ட்ல வருஷம் வருது. பேட்மிண்டன்லாம் வருஷம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வருது. இங்க 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்தாதான் அதுக்கு வேல்யூ அதிகம். அதனால அது கொஞ்சம் மிஸ்லீடிங்கா இருக்கும். இவங்களுடைய ஹெட் டு ஹெட் இன் அதர் டோர்னமெண்ட்ஸ் நல்லா இருந்தாலும் ஒலிம்பிக்ஸ் களம்ங்கிறது வேற. அதுல சைனா வேற மாதிரி விளையாடுவாங்க. அதுக்கு இவங்க தயாரா இருக்கணும். அப்கோர்ஸ் சைனா பாக்ஸரை இவங்களால பீட் பண்ண முடியுமா? நிச்சயமா பீட் பண்ண முடியும். ரொம்ப ஒரு சான்ஸ் அதிகம் அப்படிங்கிறப்போ 4 மெடல் இருக்கு அப்படிங்கிறப்போ செமிஃபைனல்ஸ் போனாங்க அப்படின்னாலே மெடல் உறுதி அப்படிங்கிறப்போ அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா சார்? ஆமா. ஆனா அதுல நீங்க லவ்லினாக்கு இன்னொரு அட்வான்டேஜ், அவங்க அந்த பவுட் ஜெயிச்சாலே மெடல். வேற நிகாத் ஜரீனுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் 16 ஜெயிக்கணும், குவார்டர் ஃபைனல் ஜெயிக்கணும். பாக்ஸிங் வந்து ரொம்ப ப்ரூட்டல். நீங்க வந்து ஒரு பவுட் விளையாண்டாலே நம்மளுக்கு வந்து எனர்ஜி எல்லாம் போயிடும். ஸோ இன்னும் 2 ஜெயிக்கணும். பட் ஷி கேன் டூ இட். ஏன்னா நீங்க பெண்கள் தானே நம்மளுக்கு இந்தியாவுடைய பெருமையை நிலைநாட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவோட ஹாக்கி மேட்சஸ் உயிரை கையில பிடிச்சிட்டு பாக்குற மேட்சஸா இருக்கு. நிறைய மேட்சஸ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொண்டு போறாங்க. அர்ஜென்டினா கூட எல்லாம் மேட்ச் பாக்குறப்பெல்லாம் எங்க தோத்துருவாங்களோன்னு போய் லாஸ்ட் மினிட்ல ஹர்மன்பிரீத் தான் காப்பாத்துறாரு நிறைய மேட்சஸை. எப்படி போயிட்டு இருக்கு அவங்களோட பயணம்? லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் வின் அவங்கள பொறுத்த வரைக்கும். தட்டி அதை ரீட்டைன் பண்ணிப்பாங்களா? ஆமா, போன முறை அவங்க விளையாடும் போது நான் எல்லா மேட்சும் கமெண்ட்ரி பண்ணேன். கடைசி பிரான்ஸ் மெடல் மேட்ச் வரைக்கும். அப்புறம் விமன்ஸ் செக்ஷன்ல நம்ம ஆஸ்திரேலியா பீட் பண்ணும்போது மறக்க முடியாத ஒரு கமெண்ட்ரி ஸ்டிண்ட். பட் அதெல்லாம் பாஸ்ட். நம்ம கரண்ட்டுக்கு வந்துருவோம். நீங்க சொன்ன மாதிரி அர்ஜென்டினா மேட்ச் பார்க்கும்போதுலாம் நம்பிக்கையே இல்லை. ரொம்ப ரொம்ப டென்ஷனை கொடுத்தாங்க. பட் அதுக்கு அடுத்த மேட்ச் அயர்லாண்டோட கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க. அதே நேரத்துல ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஹர்மன்பிரீத்தை. ஃபீல்டு கோலே வருது இல்லை. எல்லாமே வந்து உங்களுக்கு செட் பீஸ்ல தான் வருது. பெனல்டி கார்னர், பெனல்டி ஸ்ட்ரோக்ல தான் நம்மளுக்கு கோல்ஸ் வருது. ஃபீல்டு கோல்ஸ்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ஓவராலா ஹாக்கி டீமை பார்த்தா கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. நம்ம குவார்டர் ஃபைனல் போயாச்சு. பெல்ஜியம் ஆஸ்திரேலியா தோக்கடிச்சதுனால நம்ம குவார்டர் ஃபைனல் பிளேஸ் கன்ஃபர்ம்டு. நம்ம இன்னைக்கு பெல்ஜியம், நாளைக்கு ஆஸ்திரேலியா மீட் பண்றோம். 2 பேருமே பீட் பண்றது கடினம். நம்ம வந்து 3வது அல்லது 4வது இடத்துல தான் ஃபினிஷ் பண்ணணும்னு வச்சுங்க. ஆனா வந்து இந்த டீம் கிட்ட ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க. பார்த்தாலே எல்லாருமே கொஞ்சம்
ஒரு உற்சாகம் இல்லாத மாதிரி இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. நிறைய அந்த FIH ப்ரோ லீக் விளையாண்டதா, அப்புறம் ஆஸ்திரேலியாவோட சீரிஸ் விளையாண்டதா, ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு ஃப்ரெஷ்ஷா இல்லாத மாதிரி எனக்கு ஒரு தோற்றம். வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, சார் ஜெயிப்பாங்களா மெடல்னு. இப்போதைக்கு ஆன் கரண்ட் ஃபார்ம் என்னை பொறுத்த வரைக்கும் மெடல் அடிப்பது கடினம். ஏன்னா மெடலுக்கு வந்து 3 மேட்சஸ் ஜெயிக்கணும். குவார்டர் ஃபைனல், அதுக்கப்புறம் செமிஃபைனல் ஜெயிக்கணும், அல்லது செமிஃபைனல் தோத்தா பிளே ஆஃப் இருக்கு. உங்களுக்கு வந்து பாக்ஸிங் மாதிரி உங்களுக்கு வந்து செமிஃபைனல் போனாலே வந்து பிரான்ஸ் கிடையாது. ஓவராலா அவுட்லுக் வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. எனக்கு இப்போ இது வரைக்கும் அப்போ குவார்டர் ஃபைனல் ஏதாவது மேஜிக் நிகழ்த்துறாங்களான்னு பார்ப்போம். சக்தி இந்தியா பாட்டெல்லாம் போட்டு ஏதாவது மோட்டிவேஷன் ஆகி ஏதாச்சும் பண்ணாங்க பார்க்கலாம் சார். அப்புறம் இன்னைக்கு முக்கியமான ஒரு மெடல் மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்வப்னில் குசேல் அந்த 50 மீட்டர் 3 பொசிஷன் அந்த இதில் சான்சஸ் இருக்குமா? ஏன்னா குவாலிஃபிகேஷன்ல நல்லா பண்ணி உள்ள வந்துட்டாரு அந்த டாப் 8க்குள்ள. சான்சஸ் இருக்குமா? இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா ஷூட்டிங்ல என்னென்னமோ நடக்குது. நம்ம வந்து மனு பாக்கரும் சரப்ஜோத்தையும் தோக்கடிச்சவங்க டாப் பேர். கோல்டு மெடல் வின் பண்ண அந்த லேடி அந்த டீம்ல இருந்தாங்க, கொரியன் டீம்ல. நம்ம ரொம்ப ஈஸியா அவங்கள தோக்கடிச்சிட்டோம். அவங்க தான் கிளியர் ஃபேவரட்ஸ். அப்புறம் அதே மேட்ச்ல துருக்கியை சேர்ந்த ஒருத்தர் என்னென்னமோ போட்டுப்பாங்கல்ல, காதுக்கு வந்து சவுண்ட அடைக்கிறதுக்காக ஒண்ணு பிளக் போட்டுப்பாங்க, இந்த கண்ணை மூடுறதுக்காக ஒண்ணு போட்டுப்பாங்க, இந்த கண்ணில் ஒரு லென்ஸ் போடுவாங்க. எதுவுமே போடலீங்க. சும்மா எக்ஸிபிஷன் சினிமா பார்க்க ஒரு மாதிரி அடிச்சாரு, சில்வர் மெடல் வாங்கிட்டு போயிட்டாரு. யூ நெவர் நோ, அது எனிபடிஸ் கேம். நீங்க அந்த அதே 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஃபைனல்ல பாத்தீங்கன்னா, ஃபைனல்ல விளையாண்ட 2 அணி சுமாரா தான் விளையாண்டாங்க. ஏன்னா ப்ரெஷர் அது. ஃபைனல் வந்துட்டா கூட அவங்களால பெஸ்ட் கொடுக்க முடியல. ஸோ அதே மாதிரி ஸ்வப்னிலுக்கும் ஃபைனல் வந்ததுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் நம்புறேன். இது எனிபடிஸ் கேம். ஏன்னா யாராவது கொஞ்சம் நர்வஸா டென்ஷனா இருந்தாங்கன்னா நல்ல ஷூட்டரா இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இவரு கொஞ்சம் காமா விளையாடணும். எல்லா ஸ்போர்ட்டுக்கும் காம்னஸ் தேவை, ஷூட்டிங்க்கு அது வந்து ஒரு லாரி லோடு தேவைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சார், இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மெடல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மத்தியானத்துக்குள்ள தெரிஞ்சிடும் ஒரு மெடல் வின் பண்ணிடுவோமா இல்லையா அப்படின்னு. அடுத்தது முக்கியமான மேட்சஸுமே இருக்கு இன்னைக்கு. அண்ட் வரப்போகிற நாட்களில் அத்லெட்டிக்ஸ்லையுமே முக்கியமான மேட்சஸ் வரப்போகுது. எல்லாத்த பற்றியும் பேசலாம் தொடர்ச்சியா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், இன்னைக்கு வந்து அந்த வாக்கிங்லாம் கலந்துக்கிறாங்க, அதில் மெடல் அடிக்கிறது கஷ்டம். அப்புறம் முக்கியமான இன்னொரு போட்டி 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் விமன் செக்ஷன்ல நம்ம வந்து ஸ்விஃப்ட் கவுர் சிம்ரா அவங்க வந்து மெடல் அடிப்பாங்க நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அஞ்சும் முட்கில் அவங்க 2 பேருமே இன்னைக்கு பிரிலிம்ஸ்ல கலந்துக்க போறாங்க. இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு ஃபைனல் வந்துருவாங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிந்து, நம்ம ரெட்டி ஷெட்டி, அதுக்கப்புறம் ஜரீன், ஹாக்கி மேட்ச் பெல்ஜியத்தோட. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபைனல் ஷூட்டிங்ல இன்னொரு பிரிலிம்ஸ் இருக்க போது. பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ராம், மகிழ்ச்சி. ஏதாவது இன்னைக்கு நல்ல செய்தி வரும் எதிர்பார்ப்போம். கண்டிப்பா வரும். நம்ம நாளைக்கு அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். ஒரு பரபரப்பான நாளாக தான் இந்த நாள் இருக்க போகுது. ஸோ தொடர்ச்சியா இணைஞ்சிருங்க. நாளைக்கு நிறைய பேசலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி.